10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர். சுரா கைட் 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம், செய்தி சுருக்கம். போலீஸ் வாட்ஸ்அப் எண்ணில் பிரதமருக்கு கொலை மிரட்டல். மும்பை போலீஸ் வாட்ஸ்அப் எண்ணுக்கு புதிய நம்பரிலிருந்து மர்ம நபர் ஒருவர் மெசேஜ் அனுப்பியிருந்தார். அதில் பிரதமரை குறிவைத்து வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட உள்ளது, 2 ISI ஏஜென்ட்டுகள் இதில் ஈடுபட உள்ளதாக கூறப்பட்டிருந்தது. மிரட்டல் வந்த எண்ணை வைத்து விசாரணை நடத்தியதில் அந்த நபர் ராஜஸ்தானைச் சேர்ந்தவர் என்பது தெரிந்தது. மிரட்டல் விடுத்தவர் மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம் அல்லது மது போதையில் இப்படி செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த மும்பை போலீசார் அந்த நபரை பிடிக்க ராஜஸ்தான் விரைந்துள்ளனர். இதேபோல கடந்த வாரம் மும்பையைச் சேர்ந்த ஒரு பெண் போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு போன் செய்து பிரதமரை கொலை செய்ய போவதாகவும் ஆயுதங்கள் தயாராக இருப்பதாகவும் கூறினார். விசாரணையில் அந்த பெண் தனியாக வசித்து வருவதும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதும் தெரிந்தது. விஜயும் நானும் ஒன்றாக நின்றால் அரசியல் சூதாட்டம் ஆரம்பிக்கும். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்காத காரணம் குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்தார். விஜய் அவர்கள் மீது எனக்கு எந்த சங்கடமும் இல்லை, அவரோடு நிற்பதில் எனக்கு எந்த சங்கடமும் இல்லை. அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதிலும் எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனாலும் நானும் அவரும் ஒரே மேடையில் நின்றால் அதை வைத்து இங்கே அரசியல் சூதாட்டம் ஆட விரும்புகிறவர்கள் தமிழக அரசியல் களத்தில் கலைபரத்தை உருவாக்குவார்கள், குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். அதற்கு இடம் தர நான் விரும்பவில்லை என்பதை வெளிப்படையாக விகடன் பதிப்பகத்தாரிடம் விளக்கி சொல்லி பங்கேற்க இயலாத நிலையை ஏற்கனவே கூறிவிட்டேன். ஆகவே நான் ஏற்கனவே கூறியது ஊடகங்களுக்கு வரவில்லை, நான் அதை வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆனால் விகடன் பதிப்பகத்தாரிடம் விக்கிரவாண்டி மாநாடு முடிந்த அடுத்த ஓரிரு நாளில் கூறிவிட்டேன். எனக்கு எந்த அழுத்தமும் கிடையாது, சுதந்திரமாக எடுத்த முடிவு. அம்பேத்கர் நூலில் என்ன இருக்குன்னு பற்றி எதுவுமே பேசாமல் ஒரு அரசியல் நிகழ்வை மாற்றிட்டாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? பொதுவாக நூல் வெளியீடுல அந்த நூலை படிச்சுட்டு சொல்லணும், அது விஜயும் சொல்லலை, யாருமே சொல்லலைன்னு ஒரு விமர்சனம். விஜய் பேச்சில் அந்த நூலை பற்றி பேசினார். அதாவது அம்பேத்கர் நூலை முழுமையாக படித்தேன், அதில் அம்பேத்கர் விசாவுக்காக காத்திருந்தேன் என்று எழுதிய அந்த பகுதியை நான் படித்தேன் அப்படின்னு அவரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு. அம்பேத்கரை பற்றி பேசியிருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஆனால் அதை அரசியல்படுத்துவார்கள் என்று தெரிந்துதான் நான் முன்கூட்டியே அது வேண்டாம் என்று முடிவெடுத்தேன். அது அவருடைய அரசியல், அதுல நான் கருத்து என்ன அந்த கட்சி நிகழ்வு இல்லாம, அதாவது அதை கட்சியா இல்லாம பார்க்கும் பட்சத்துல அந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை நீங்க மிஸ் பண்ணீங்களா? தனிப்பட்ட முறையில் திருமாவளவன் மிஸ் பண்ணாரா? எத்தனையோ நிகழ்ச்சிகளை நான் பங்கேற்றிருக்கிறேன், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறேன். அடுத்த நாள் நேற்று கூட ஐக்கனோக்ளாஸ்ட்ங்கிற ஒரு ஆங்கில நூல், அதே ஆனந்த் டெல்ட்டுடைய அம்பேத்கருடைய குடும்ப உறவினர் எழுதிய வாழ்க்கை வரலாற்று நூல், அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் நேற்று வெளியிட்டோம். நாங்கள் எல்லாம் அம்பேத்கரை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி ஓராண்டுக்கு முன்னரே முடிவு செய்தார்கள், என்னுடைய ஒப்புதலையும் பெற்றார்கள். நான் மகிழ்ச்சியோடு அதற்காக 6ஆம் தேதி வேறு எந்த நிகழ்ச்சிக்கும் ஒப்புதல் தராமல் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே முடிவு செய்திருந்தேன். ஆனால் அதை அரசியலாக்கி விட்டார்கள். நான் ஏற்கனவே என்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டபடி ஒரு தமிழ் நாளேடு அதை ஏதோ நடக்கக்கூடாத ஒன்று நடக்க இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி பூதாகரப்படுத்தி யாருக்கோ செய்தி சொல்வதைப் போல அதை செய்தியாக்கினார்கள். அதிலிருந்து தான் இந்த சர்ச்சை தொடங்கியது. ஆகவே ஒரே மேடையில் இருக்கப் போகிறார்கள் என்பதை ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பாக இல்லாத நிலையிலேயே அதை அரசியலாக்கினார்கள் என்றால், 2 பேரும் ஒரே மேடையில் என்றால் என்ன மாதிரி அரசியல்படுத்துவார்கள்? ஆகவே இப்படிப்பட்ட சக்திகளிடமிருந்து எமது கட்சியை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். பாஜக பக்கம் தாவ தயாராகும் இண்டி கூட்டணி MLAக்கள். மகாவில் இனிதான் ஆட்டமே. மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது.
மொத்தமுள்ள 288 இடங்களில் பாஜக 132 இடங்களில் அமோக வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. கூட்டணி கட்சிகளான சிவசேனா 57 இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸ் 41 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. காங்கிரஸ், சிவசேனா உத்தவ் பிரிவு, தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவு ஆகிய கட்சிகளை கொண்ட இண்டி கூட்டணி படு தோல்வியை சந்தித்தது. மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கு கிடைத்த சாதனை வெற்றியால் இண்டி கூட்டணி எம்எல்ஏக்கள் மத்தியில் மோடி மீது பெரும் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதா? அடுத்த ஆண்டு துவக்கத்தில் மும்பை மாநகராட்சி தேர்தல் நடைபெறவுள்ளது. இத்துடன் பல நகரங்களின் நகராட்சி தேர்தல்களும் நடைபெறவுள்ளது. மும்பை மாநகராட்சி தான் நாட்டிலேயே பணக்கார மாநகராட்சி. சில சிறிய மாநிலங்களை விட மும்பை மாநகராட்சியின் பட்ஜெட் தொகை அதிகம். மும்பையில் கவுன்சிலர் ஆனால் கோடிகளை கையில் பார்க்கலாம். ஒரு எம்பி எம்எல்ஏவுக்கு கூட இவ்வளவு வருமானம் இருக்காது. அந்த அளவுக்கு மும்பை கவுன்சிலர்களுக்கு பணம் கொட்டும். இதனால் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் பலர் பாஜகவில் சேர தயாராக இருக்கிறார்களாம். மகாராஷ்டிரா சட்டசபையில் பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்க இன்னும் 13 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. பாஜகவில் சேர்ந்தால் பதவியும் கிடைக்கும், தங்களின் ஆதரவாளர்களுக்கு மும்பை மாநகராட்சி கவுன்சிலராக வாய்ப்பு கிடைக்கும் என இண்டி கூட்டணி எம்எல்ஏக்கள் கணக்கு போட துவங்கிவிட்டனர். இன்னும் சட்டசபையில் முறைப்படி எம்எல்ஏவாக பதவியேற்கும் முன்னே எம்எல்ஏக்கள் போடும் கணக்கு இண்டி கூட்டணிக்கு பெரும் தலைவலியை அளித்துள்ளது. இண்டி கூட்டணியில் காங்கிரசிடம் 16 எம்எல்ஏக்களும் சிவசேனா உத்தவ் பிரிவிடம் 20 எம்எல்ஏக்களும் உள்ளனர். தேசியவாத காங்கிரசின் சரத்பவார் பிரிவுக்கு 10 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இவர்களில் பாதிக்கும் அதிகமானவர்கள் பாஜக பக்கம் தாவ முயற்சிகள் செய்து வருகின்றார்களாம். ஏற்கனவே படு தோல்வியை சந்தித்து விழுபுதுங்கி நிற்கும் காங்கிரஸ் மற்றும் உத்தவ், சரத்பவார் கட்சிகள் தங்கள் எம்எல்ஏக்களை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என திண்டாடி வருகின்றன. மோடியிடம் சொல்லி சட்டத்தை மாற்ற வைத்த ராணுவ வீரர். வங்கிகள் சட்ட திருத்த மசோதா 2024 லோக்சபாவில் கடந்த செவ்வாயன்று நிறைவேற்றப்பட்டது. வங்கி கணக்கு துவங்கும் ஒருவர் நாமினியாக ஒருவரை நியமிக்கலாம் என்ற நிலை தற்போது நடைமுறையில் உள்ளது. 4 நாமினிகளை நியமிக்கலாம் என புதிய சட்ட திருத்தம் சொல்கிறது. இந்த மசோதா ராஜ்யசபாவிலும் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும். அவர் ஒப்புதல் அளித்தவுடன் புதிய விதிகள் அமலுக்கு வரும். இந்த புதிய சட்ட திருத்தத்திற்கு பின்னால் ஒரு கதை உள்ளது. அது உண்மை கதை என்கின்றனர் மத்திய அரசின் மூத்த அதிகாரிகள். ஒவ்வொரு தீபாவளியின் போதும் நாட்டின் எல்லைக்கு சென்று ராணுவ வீரர்களை சந்தித்து அவர்களோடு தீபாவளி கொண்டாடுவது பிரதமர் மோடியின் வழக்கம். இப்படி ஒருமுறை சென்றபோது ராணுவ வீரர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு ராணுவ வீரர் மோடியிடம் சொன்னார், என் அப்பாவும் ராணுவத்தில் இருந்தார். அவர் பணியில் இருந்தபோது துப்பாக்கி சூட்டில் இறந்தார். அவரது வங்கிக் கணக்கில் 40 லட்சம் ரூபாய் இருந்தது. இந்த பணம் அனைத்தும் என் அம்மாவுக்கு சென்றுவிட்டது. அம்மா எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டதால் பிள்ளைகளாகிய எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என கூறி அந்த ராணுவ வீரர் வருத்தப்பட்டாராம். இதை கேட்ட மோடி அதிர்ச்சி அடைந்தார். டெல்லி திரும்பியதும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அதிகாரிகளிடமும் இந்த விஷயத்தை சொன்னார். இதற்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். வங்கி கணக்கை ஒருவர் துவங்கும் போது அவர் இறந்த பின் இந்த பணம் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாமினேஷன் வாயிலாக தெரியப்படுத்த வேண்டும். இப்படியாக நாமினேஷனை செய்யப்படாத வங்கி கணக்குகளில் இருக்கும் பணம் சம்பந்தப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு கிடைக்காமல் வங்கியிலேயே அப்படியே இருக்கும். அந்த வகையில் மட்டும் ரிசர்வ் வங்கி கணக்கில் 72,000 கோடி ரூபாய்க்கு மேல் உள்ளது. கஷ்டப்பட்டு ஒருவர் சேர்த்த பணம் எவருக்கும் கிடைக்காமல் ரிசர்வ் வங்கியிடம் இருப்பது ஒவ்வொரு ஆண்டும் உயர்ந்தபடியே போகிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த புதிய சட்ட திருத்தம் லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதிய சட்ட திருத்தத்தின்படி ஒருவர் 4 பேரை நாமினியாக நியமிக்கலாம். அத்துடன் ஒவ்வொரு நாமினிக்கும் எத்தனை சதவீதம் பணம் தர வேண்டும் என்பதையும் நாமினேஷன் செய்யும் போதும் தெரிவிக்க முடியும். இந்த மசோதாவால் வங்கி நிர்வாகம் வலுப்படும். வாடிக்கையாளர்களுக்கு அதிக வசதிகளும் முதலீடுகளும் கூடுதல் பாதுகாப்பும் கிடைக்கும் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்னார். So these are the proposed amendments. I have highlighted some of them. There are 19 of them. They pertain to at least 5 of the major acts which are inclusive of Reserve Bank of India Act, Banking Regulation Act 49, State Bank of India Act 55, Banking Companies Act 1970, Banking Companies Act 78. So with these opening remarks, I submit to you, sir, that these proposed amendments will only strengthen governance in Indian banking sector, besides enhancing consumers and customer convenience with respect to nominations and protection of investors. ஃபைபர் இன்டர்நெட் திட்டம் விண்ணப்பிக்க அழைப்பு. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் அமைச்சர் தியாகராஜன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, இணைய பரவலில் தமிழகம் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. கிராமத்தில் வசிப்பவர்களும் செல்போன் மூலம் இன்டர்நெட் அதிகம் பயன்படுத்துகின்றனர். ஒவ்வொரு வீட்டுக்கும் தடையற்ற இணைப்பை உறுதி செய்ய
தமிழகத்தில் உள்ள 12,525 கிராம பஞ்சாயத்துகளையும் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க் மூலம் இணைக்கும் பாரத் நெட் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் 2022 ஜூனில் தொடங்கினார். இத்திட்டம் அதிவேக அலைவரிசையை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாடு ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க் நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் கிராமப்புறங்களுக்கு வினாடிக்கு 1 GB வேகத்தில் விரைவான இன்டர்நெட் சேவை வழங்க முடியும். முதல் கட்டமாக 960 கிராம பஞ்சாயத்துகளில் உள்ள தொழில் முனைவோர், கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் அல்லது இணைய சேவை அனுபவம் உள்ளவர்களுக்கு தமிழ்நாடு ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க் நிறுவனம் இணைய சேவை உரிமம் தர உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் https://tanfinet.tn.gov.in என்ற வெப்சைட்டில் விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி ஞாயிற்றுக்கிழமைகளில் 10 ரயில்களின் சேவை ரத்து. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மார்க்கத்தில் தாம்பரம் யார்டில் பராமரிப்பு பணிகளும் எக்மோரில் மேம்பாட்டு பணிகளும் நடக்கின்றன. இதனால் ரயில் சேவைகளில் அவ்வப்போது மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. பராமரிப்பு பணிகள், ரயிலின் பாதுகாப்பான இயக்கம் போன்ற காரணங்களுக்காக நவம்பர் 22 முதல் கடற்கரை தாம்பரம் வழித்தடத்தின் இரு மார்க்கத்திலும் வார நாட்களில் 14 ரயில்களின் சேவை ரத்தானது. இப்போது மேலும் ஒரு புதிய அறிவிப்பை சென்னை ரயில்வே கோட்டம் வெளியிட்டுள்ளது. கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் தற்போது 200 மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அவற்றில் 10 ரயில் சேவைகள் மட்டும் ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணியை எளிதில் வீழ்த்திய ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி பார்டர் கவாஸ்கர் கோப்பைக்கான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்றுள்ளது. பெர்த்தில் நடந்த முதல் டெஸ்டில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. இரண்டாவது டெஸ்ட் போட்டி அடிலைடில் பகல் இரவு போட்டியாக நேற்று முன்தினம் துவங்கியது. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 44.1 ஓவர்களில் 180 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. தனது முதல் இன்னிங்ஸை துவங்கிய ஆஸ்திரேலிய அணி 87.3 ஓவர்களில் 337 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக டிராவிஸ் ஹெட் 140 ரன்கள் அடித்தார். இந்திய அணி தரப்பில் வேகப்பந்து வீச்சாளர்கள் பும்ரா, சிராஜ் தலா 4 விக்கெட்டுகள் வீழ்த்தினர். 157 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய இந்திய அணி இரண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு 128 ரன்கள் எடுத்திருந்தது. ரிஷப் பண்ட் 28 ரன்களுடனும் நிதிஷ்குமார் ரெட்டி 15 ரன்களுடனும் களத்தில் இருந்தனர். இன்று 3ஆம் நாள் ஆட்டம் துவங்கியது. ஆட்டம் துவங்கியதும் இந்திய வீரர்கள் வரிசையாக அவுட் ஆகினர். இதனால் இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 175 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனால் ஆஸ்திரேலிய அணிக்கு வெறும் 19 ரன்கள் மட்டுமே இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. எளிய இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 3.2 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி 19 ரன்கள் எடுத்து 10 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. 3ஆம் நாள் ஆட்டம் முடிவதற்குள்ளேயே இந்த போட்டி முடிவுக்கு வந்தது. இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இரு அணிகளும் 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளன. 3வது டெஸ்ட் போட்டி 14ஆம் தேதி பிரிஸ்பானில் துவங்குகிறது.